அல்லேலூயா. இந்த வேளையிலே கூட ஆண்டவர் நமக்கு கொடுக்க போகிற ஒரு காரியம் சுத்திகரிப்பை குறித்து தான் என்ன செய்ய போகிறோம், இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள் எஸ்ராவின் புஸ்தகம், எஸ்ரா 9வது அதிகாரம் 11 15 11வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, நீங்கள் சுதந்திரிக்கிறதற்கு உட்பிரவேசிக்கும் தேசமானது தேசங்களுடைய ஜனங்களின் அசிங்கத்தினாலும் அவர்கள் அதை ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் நிறைய பண்ணின அவர்களுடைய அருவருப்புகளினாலும் அவருடைய அசுத்தத்தினாலும் தீட்டுப்பட்டதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ இந்த நாட்களிலே நம்முடைய தேசம், நம்முடைய சுற்றுப்புறங்கள் இன்றைக்கு என்னவா இருக்குது, தீட்டுப்பட்டு இருக்கிறது. எப்படிப்பட்ட தீட்டு இருக்கிறது? உங்களுக்கு தெரிஞ்ச தீட்டுலாம் என்ன தீட்டு தான் சொல்லுவீங்க? 3 தீட்டுகளை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஒன்று பிறப்பு தீட்டு, இன்னொன்று இறப்பு தீட்டு, இன்னொன்று மாதவிடாய் தீட்டு. இந்த 3 தீட்டுகள் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். சாவுக்கு போயிட்டு வந்து குளிச்சுட்டு போகணும். குழந்தை பிறக்கும் போது என்ன செய்யணும், சுத்தமா அதுக்குரிய காரியத்தை என்ன செய்யணும், நீங்க தீட்டு கழிப்புகிறது. அதே போல மாதவிடாய் காலத்துல உங்களை சுத்திகரித்துக் கொள்வது. இந்த 3 தீட்டு மட்டும்தான். இது எல்லாமே உங்கள் சரீரத்தை என்ன செய்யறது, பரிசுத்தமாய் வைத்துக் கொள்வதற்கும் பிறருக்கு என்ன இருக்கக்கூடாது, இன்ஃபெக்ஷனே வரக்கூடாது என்பதற்காகத்தான் உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். இது சாதாரணமாய் உங்கள் உடலை என்ன செய்து பேணுவதற்கான ஒரு வழிமுறை, அவ்வளவுதான். இதுல பெரிய பாதிப்பு என்ன பண்ண போறதில்லை, வரப்போறதில்ல. அது இதுதான் உங்களுக்கு தெரியும். ஆனால் மிகப்பெரிய ஆபத்தான தீட்டு எது தெரியுமா? நம் ஜனங்களுக்குள்ள இருக்கிற பாவங்களும் அக்கிரமங்களும் விக்கிரக ஆராதனைகளும் நம்முடைய அருவருப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விபச்சாரம் செய்யறான், வேசித்தனம் பண்றாங்க, எங்கு பார்த்தாலும் போதை வஸ்துக்கள், எங்கு பார்த்தாலும் ஊழல், எங்கு பார்த்தாலும் லஞ்சம், எங்கு பார்த்தாலும் அபகரிக்கிற காரியம், எங்கு பார்த்தாலும் கற்பழிக்கிற காரியம், எங்கு பார்த்தாலும் கொலை சம்பவங்கள், எங்கு பார்த்தாலும் திருடுகிற காரியங்கள், எங்கு பார்த்தாலும் அநியாயம் அக்கிரம காரியங்கள். இததான் அவர் என்ன சொல்றாரு, ஜனங்கள் தீட்டுப்பட்டு இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நான் 4 வேளை குளிச்சுட்டேன், ஜெபம் பண்ணிட்டேன், இல்ல கடவுளை வேண்டிட்டு எல்லாம் சொல்லுவான். ஆனா இந்த விஷயத்துல மட்டும் அவங்களுக்குள்ள என்ன வராது, சுத்தபத்த வராது. நம்ம வீடு சுத்தமா இருக்கணும், தெரு சுத்தமா இருக்கணும், வாசல் சுத்தமா இருக்கணும், குப்பையை குப்பை தொட்டியில போடணும், எச்சில் என்ன செய்யக்கூடாது, எங்க வேணாலும் துப்பக்கூடாது இல்லையா, சிகரெட் பிடிச்சு தூக்கி போடக்கூடாது, பாட்டில் குடிச்சிட்டு என்ன செய்யக்கூடாது, நடுவழியில தூக்கி போடக்கூடாது இல்லையா, வேசித்தனம் பண்ணிட்டு அந்த காரியத்தை தூக்கி போடக்கூடாது. இப்படி எல்லாம் எல்லாவற்றிலும் என்ன செய்யறோம், சுத்தம். அதிலே நம்ம முக்காசுவ சுத்தம் இல்லை. ஆனால் இதை சுத்தப்படுத்துவதற்கு தான் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. நல்லா ஒண்ணு புரிந்து கொள்ள வேண்டும். முதலில் நமக்குள்ள இருக்கிற இந்த அருவருப்புகள், அசிங்கங்கள் மாறுவதற்கான வழிமுறைகளை செய்ய வேண்டும். அதுதான் தேவன் உங்களிடத்துல மிகப்பெரிய காரியம். நீங்க நல்லா ஒண்ணு புரிஞ்ச, உட்புறம் சுத்தமா இருந்தால் வெளிப்புறம் தானா சுத்தமாயிடும். புரியுதா உங்களுக்கு? எப்ப நீங்க உங்களுக்குள்ள தூய்மையான மனசு வந்துருச்சோ அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெருவு இப்படி வச்சுக்கலாமான்னு தோணும், உங்க வீட்டை இப்படி வச்சுக்கலாமான்னு தோணும். புரியுதா? நாம இப்படியா மத்தவங்களுக்கு செய்யலாமா அப்படின்னு தோணும். கொள்ளடிக்க கூடாதுன்னு தோணும் இல்லையா, பொல்லாதது செய்யக்கூடாதுன்னு தோணும், வேசித்தனம் செய்யக்கூடாதுன்னு தோணும், போதை வசுக்களை உட்படுத்தி இப்படி அநேகரை கெடுக்க கூடாதுன்னு தோணும். இதெல்லாம் உங்க உள்ளம் தூய்மையா இருந்தால்தான் பிறருக்கு அநியாயம் செய்யக்கூடாது, அக்கிரமம் செய்யக்கூடாது, பொல்லாப்பை செய்யக்கூடாது என்கிற எண்ணமே வரும். நீ வெளியே மட்டும் சுத்தம் பண்ணிக்கிட்டு உள்ள வந்து அசுத்தத்தோடு இருந்தால் உங்கள் மனசு என்ன ஆகாது. இல்லைன்னா நீங்கள் வெளிப்புறத்தை சுத்தமா வச்சுக்கிறவங்க நடிக்கலாம். ஏன்னா உங்க வீடு மட்டும் சுத்தமா இருக்குன்னு நினைப்பேன், ஆனா அடுத்த வீட்டுக்காரங்க என்ன வேணாலும் போனா போதுன்னு விடுறியா, அது பேர் என்ன, அப்ப மட்டும் அசுத்தப்படலையா? ஏன்னா நீ நடித்து கொண்டு இருக்கிற சுத்தமா இருக்கிற மாதிரி, ஆனா உன் உள்ளம் மிக அழுக்காக இருக்கிறது. அருவருப்பான சிந்தனைகளாலே உன் இருதயம் என்ன பண்ணுது, இன்னைக்கு அசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது. அதனாலதான் தேசங்கள் இன்னைக்கு குப்பையாகவும் அழுக்காகவும் என்ன பண்ணுது, பாவங்களால் நிறைந்து இருக்கிறது. எப்ப இதை நாம் சரி செய்யவில்லையோ அதனால நமக்கு என்னதான் வரும், என்ன வரும், தீட்டுப்பட்டு போவோம். அல்லேலூயா. கண்ட இடத்துல நீங்க குப்பையை கொட்டினீங்க என்ன ஆகும், அதனால வியாதி வருமா? கரெக்டா? நான் எச்சபடி சிகரெட் பிடிப்பேன், தூக்கி அடிச்சுட்டு போவேன். அதை எத்தனை குழந்தைங்களோ செருப்பு போடாத எத்தனை பேர் மதிப்பான். உன் எச்சில் உன்னுடைய அதுல இருக்கிற எல்லாமே அவங்களுக்கு வியாதி வராதுல்ல. அதே போல என்ன பண்ணுவான், கண்டதை வாயில போட்டு மென்னிட்டு அப்படியே துப்பிடுவேன். அதை என்ன செய்வாங்க, எத்தனை பேர் மிதிப்பாங்க, அதனால வியாதி வரும் தெரியாது இல்லையா? நாம் எந்த அளவிற்கு அசுத்தங்களை செய்கிறோமோ மனித குலத்தினால நம்முடைய பகுதிக்கான இல்ல தேசமே என்னவா மாறுது, குப்பையாக மாறுகிறது. அல்லேலூயா. அந்த அளவிற்கு நாம் ஒழுக்கக்கேடானவர்களாக நம்முடைய சமுதாயத்தை மாற்றிக் கொண்டிருக்கிறோம். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நம் மனதிலே என்ன இல்ல, சுத்தமா இருக்கணும்னு எண்ணமே இல்லை. அப்படி இல்லாததுனாலதான் வெளிப்புறத்துல உங்களுக்கு அந்த எண்ணம்
வருவதே இல்லை. நீங்க உங்களை சரி செய்து கொண்டால் வெளிப்புறத்தை என்ன செய்வீங்க? சுத்தமா வைத்துக் கொள்ளுகிற எண்ணம், பிறருக்கு அநியாயம் செய்வதோ அக்கிரமம் செய்வதோ இந்த காரியங்கள் வராது. ஹல்லேலூயா. இருதயம் உங்களுக்குள்ள கடினமும் படாது. ஆண்டவர் சொல்றாரு, அதை தான் நாம் வசிக்கிற பகுதியிலே நம்ம தேசங்களிலே சுத்திகரிப்பை ஏற்படுத்த வேண்டும். நீ சொல்லுகிற தீட்டெல்லாம் சாதாரணமானது. நீ போடுகிற குப்பை கூலங்கள் இது எல்லாவற்றையும் சரி செய்ய முடியும். ஆனால் யாரை மட்டும்தான் சரி செய்யவே முடியாது? இந்த எல்லா பொல்லாததையும் அக்கிரமத்தையும் செய்கிற உன்னையும் என்னையும் தான் என்ன செய்ய முடியல, சரி செய்யவே முடியல. ஆண்டவர் உங்களிடத்துல எதிர்பார்க்கிறது, நீங்கள் சரியானால் இந்த தேசமும் இந்த சுற்றுப்புறம் என்ன ஆயிடும்? எல்லாம் ஒழுங்காயிடும். மக்கள் என்ன ஆயிடுவாங்க? நன்மையை செய்ய ஆரம்பிப்பார்கள், நீதியை செய்ய ஆரம்பிப்பார்கள். அவர்கள் ஒழுங்குபட்டு வாழ்கிற நிலை வந்துவிடும். அப்ப நீ கேட்ட நிம்மதி, மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம் நம் தேசத்துல என்ன பண்ணோம் இருக்கும் என்பதை அவர் குறிப்பிடுகிறார். அப்ப அவர் சொல்றாரு, பாருங்க அதை எப்படி நீக்குவது? இதெல்லாம் நம்ம செய்யறோம், ஈஸியா பண்ணிடுறோம், ஆள் வச்சு செஞ்சிருங்க, எல்லாம் பண்ணிருங்க. உங்களை எப்படி சரி செய்வது, நம்மை எப்படி தூய்மையாக்குவது என்பதை குறித்து வேதம் நமக்கு அடுத்தது நமக்கு சொல்லுகிறது. எடுத்துக்கொள்ளுங்கள் 12வது வசனத்திலே, ஆதலால் நீங்கள் பலத்துக் கொண்டு தேசத்தின் நன்மையை புசித்து அதை நித்திய காலமாக உங்கள் பிள்ளைகளுக்கும் உம்பிலிக்கையாக பின்வைக்கும்படிக்கு நீங்கள் உங்கள் குமாரத்திகளை அவருடைய குமாரருக்கு கொடாமலும் அவருடைய குமாரத்திகளை உங்கள் குமாரருக்கு கொல்லாமலும் அவருடைய சமாதானத்தையும் நன்மையும் ஒரு காலம் நாடாமலும் இருப்பீர்களாக என்றீரே. ஹல்லேலூயா. அப்ப நம்ம பலப்படுகிறோம், ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறோம், தேசத்தில இருந்து எல்லாவற்றையும் அனுபவிக்கிறோம். ஆனால் அது தொடர்ந்து நல்லது காரியங்கள் யாருக்கு போகணும்? அடுத்த தலைமை. இந்த உம்பிலிக்கை என்பது என்னன்னா தொப்புள் குடவி உறவு. உம்பிலிக்கைனா என்னது? அப்புறமே கேட்க கூடாது. சொல்லும் போது என்ன செய்யணும்? நோட் பண்ணி எழுதி வச்சுக்கணும். அது பிறகு கேட்கும் போது எனக்கு தெரியாது, எனக்கு புரியாது அப்படின்னு சொல்லக்கூடாது. சரியா? உம்பிலிக்கைனா என்னது? தொப்புள் குடி உறவுன்னு அர்த்தம். அப்படின்னா நான் இப்ப சரியா வாழறேன், அடுத்தது என் பிள்ளைகளுக்கு என்ன செய்யறேன்? சொல்லி கொடுக்குறேன். ஒழுங்கா இருக்கணும், நம்ம தேசத்துல யார் எப்படி இருந்தாலும் நாம் ஒழுங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குற தெரியுமா? அந்த நன்மைகளை அவங்களுக்கு என்ன செய்யணும்? எடுத்து செல்லக்கூடிய ஒரு வழிமுறைகள். அப்படின்னா இப்ப நான் அப்படி இருக்கிறேன்னு வைங்களேன், என்னுடைய மகனுக்கும் மகளுக்கு எப்படிப்பட்ட திருமணத்தை பண்ணணும்னு நான் நினைப்பேன்? யோசித்து பாருங்க. நல்ல மனுஷனா, ஒழுக்கம் இருக்கிறதா, தேச பக்தி இருக்குதா, மக்கள் மீது நல்ல எண்ணம் இருக்கிறதா, குடும்பத்தை நன்றாக பார்த்து கொள்வாரா அப்படின்னு பாப்பனா என்ன செய்வேன்? பணம் நிறைய இருக்கிறதா, சொத்து நிறைய இருக்கிறதா, அதிகாரம் நிறைய இருக்கிறதா. அதுக்கடுத்து அவர் ஆனா கொஞ்சம் கொஞ்சம் குடிப்பாரு, கொஞ்சம் கொஞ்சம் என்ன செய்வாரு? வேசித்தனம் பண்ணுவாரு, கொஞ்சம் கொஞ்சம் நாட்டு மேல அக்கறையே இல்லாம என்ன செய்வாரு? என்ன ஒன்னாலும் பண்ணலாம் என்கிற சுயநலமா இருக்கிறவர் அப்படின்னு தெரிந்தா யாருக்கு நீங்க பொண்ணை கொடுப்பீங்க? யாருக்கு உங்களை பையனை கொடுப்பீங்க? யோசித்து பாருங்க. இந்த உலக மக்களை போல நீங்கள் நினைத்தால் அடுத்த தலைமுறை இன்னும் சீரழிகிறதா இருக்கும். ஆனா நீங்க என்ன தெரியுமா பாக்குறீங்க? எவன் எப்படி இருந்தாலும் நம்ம இதுலயே கொடு, நம்ம இதுல கூட யாருக்கிட்ட கொடுப்பா? ஒழுங்கு இருக்கிற கொடுப்பியா, ஒழுங்கு இல்லாதவங்க கொடுப்பியா? அப்போ யாராவது எந்த மதமா இருந்தாலும் எந்த ஜாதியா இருந்தாலும் எவன் நல்லவனோ, எவன் தேசத்தின் மீது அக்கறை வைக்கிறானோ, யார் மனிதாபிமானமாய் நடந்து கொள்ளுகிறானோ அவன் தான் நம்முடைய குடும்பத்தை ஒழுங்கா பார்த்து கொள்வான்ற எண்ணம் தானே உங்களுக்கு வருது தானே தேடுறீங்க. ஏன்னா 140 மேல என்ன பண்ணுது? இந்தியாவில கோடி மக்கள் வாழ்றாங்க இல்லையா? அதுல ஒரு பொண்ணுக்கு என்ன கிடைக்கலையா? மாப்பிள்ளை கிடைக்கல. ஒரு பையனுக்கு பொண்ணு கிடைக்கலையா? ஏதா அப்ப தேடிட்டு இருக்கிறீங்க நீங்க? யோசித்து பாரு. நல்லவனியா, நல்ல பெண்ணியா, யார் நிறைய பணம் தருவாங்க, யார் நல்ல செட்டில்மெண்டா இருக்கிறாங்க, அப்போ கொள்ளடிச்சவங்க அதை செய்யணும். அல்லேலூயா. அப்போ நல்லா ஒரு புரிந்துகொள். இன்னைக்கு இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஒரு எச்சரிக்கை அதுதான். இன்றைக்கு நீங்கள் நல்ல வழியில வருகிற நீங்கள், அக்கறை வைத்திருக்கிற நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு எதை தான் கொண்டு போய் சேர்க்கணும்? எதை கொண்டு போய் சேர்க்கணும்? நல்லதை தான் கொண்டு போய் சேர்க்கணும். நல்லவர்களாய் பார்த்து அவர்கள் சீர் பொருந்தினவர்களா, அவர்களுக்குள்ள அன்பு இருக்கிறதா, அவர்களுக்குள்ள இரக்கம் இருக்கிறதா, அவங்க நல்லதா சமுதாயத்திலே நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்கிறார்களா என்பதை கவனிச்சுதான் உன் பொண்ணையோ இல்லைன்னா அவன் மகனையோ நீ அவங்களுக்கு கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த சந்ததி எப்படி இருக்கும்? பரிசுத்தமான சந்ததியாக இருக்கும். அல்லேலூயா. அதே குறிப்பாக நீங்கள் என்ன பண்ண, கிறிஸ்தவர்கள்னா எல்லாரும் ஒழுங்கா சர்ச்சைக்கு போய் ஒழுங்கா ஆண்டவர் பயந்து தான் இருக்கிறாங்களா? இல்லையே. அதான் அங்க பிரச்சனையே. அல்லேலூயா. நல்லா ஒண்ணு புரிந்துகொள். ஆண்டவர் எப்படிப்பட்ட காரியங்களிலே உங்களை விரும்புகிறார் அப்படின்னா, யார் தேவனுக்கு பயந்து அவர் வழிகள் நடக்கிறார்களோ அவங்களுக்குள்ள எப்படி இருக்கும்? மன சுத்தமும் பிறருக்கான நல்வழியும் ஏற்படுத்த வேண்டும் எண்ணம் இருக்கும்.
அப்படிப்பட்டவர்களை ஒரு நாளிலே கண்டுபிடிக்க முடியாது. அவர்களை நீங்கள் ஆராய்ந்துதான் என்ன செய்யணும்? திருமண காரியத்தை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும். இந்த போதகர் சொல்றார் என்பதற்காகவோ இல்லைன்னா இவங்க தெரிஞ்சவங்க சொல்ற இல்லை, நீ ஆராய வேண்டும். அல்லேலூயா. நான் உலகத்துக்கு புத்தி சொல்ல வரல, யாருக்கு புத்தி சொல்லதான் வந்திருக்கிறேன்? உங்களுக்கு தான் சொல்ல வந்திருக்கிறேன். அப்ப நீங்கள் திருமண காரியத்தை நீங்கள் ஏறெடுக்கிற பொழுது சபைகளுக்கு ஒரு நாளாவது என்ன செய்யணும்? நீங்கள் போய் கொஞ்ச நாளைக்கு என்ன செய்யணும்? வாட்ச் பண்ணணும். சரியா இவர்கள் ஜெபிக்கிறார்களா? இந்த குடும்பம் சரியான ஜெபிக்கிற குடும்பமா, நீதி செய்கிற குடும்பமா, நியாயம் செய்கிற குடும்பமா என்பதை ஆராய்ந்து பார்த்து அதற்கு பிறகுதான் என்ன செய்யணும்? பேச்சுக்கே நீங்க போகணும். இவங்க சொன்னா அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நம்பிடக்கூடாது. நீங்கள் கவனித்து இதெல்லாம் சரி செய்தால் அடுத்த தலைமுறைக்கு எப்படி போவோம்? நீங்க சேர்த்தீங்க பாத்தியா, நீதி நேர்மை, இந்த சொத்து எல்லாம் அவங்களுக்கு அப்படியே போய் சேர்ந்து அந்த தலைமுறைகள் இன்னும் பரிசுத்தமாய் வாழ ஆரம்பிக்கும். அப்படி செய்கிற பொழுதுதான் சமுதாயத்தில் என்ன வரும்? நல்ல மாற்றங்களும் நல்ல சூழ்நிலைகளும் ஏற்பட ஆரம்பிக்கும். இல்லையே, நீங்கள் வெறும் பணத்துக்காக, காசு பணத்திற்காக, செட்டில்மெண்ட்டுக்காக நீங்கள் தேட ஆரம்பித்தால் இனி வருகிற சந்ததி இதை விட மோசமானவர்களாக அதை பெறுவதற்காக எந்த தவறையும் செய்ய துணிகரம் கொள்ள ஆரம்பித்து விடும். அல்லேலூயா. எது வேண்டும் என்பதை நீங்க தான் தீர்மானிக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த காலத்துல எங்க பாஸ்டர் காசு இல்லைன்னா வீட்டுல ஒரே நச்சரிக்கிற, அதுக்கு தான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், நீதியை பின்பற்றுகிற நல்வழியிலே போய் சமுதாயத்திலும் உங்கள் வாழ்வில் நல்ல ஒரு மாற்றத்தை விரும்புகிற நீங்கள் தேர்ந்தெடுக்கிற துணை எப்படி இருக்கணும்? உனக்கு ஒத்து போறதா இருக்கணும். நான் 10 ரூபாய் சம்பாதிக்கிறேன், நீதியா இருக்கிறேன்னு வையேன், 100 ரூபாய் சம்பாதிச்சு எடுத்துட்டு துணையை நீ ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா நீயும் என்னதான் பண்ணணும்? தவறான வழியில தான் போய் மாட்டிக்கொள்ளும். அதுதான் நீங்க தேர்ந்தெடுக்கிற துணை. உங்களுக்கு குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் முதற்கொண்டு எதற்கு செவி கொடுக்கணும்? யாருக்கு மத்தியில? தேவ சத்தியத்திலே, தேவ அன்பிலே, தேவன் சொல்லுகிற கட்டளைகளை நடக்கணும். அதை யார் பின்பற்றுகிறார்களோ மொத்த குடும்பம் யாருக்கு அசம்பிள் ஆகும்? தேவனுடைய வார்த்தைக்கு தான் சொல்லி கொடுக்கும். பார்த்து என்ன செய்யுங்க, இதை என்ன செய்யணும்? கவனமாக நீங்க என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். அப்பதான் நீங்க உங்களுக்கு இது சரியா வரும். ஒரு நாள் சரி என்று ஒரு நாள் சரி இல்லைன்னா வராது. நிறைய பேர் சொல்லுவாங்க, நாங்கள் புறஜாதியில இது பண்ணுவோம், அங்க எங்க வேணாலும் பண்ணிக்கோ. இப்போவும் சொல்றேன், நீ பணத்துல எல்லாம் செட்டில்மெண்ட் ஆகலாம், ஆனா தேவ கட்டளை உன்னால் நிறைவேற்ற முடியாது. நீங்கள் பரிபூர்ண குடும்பமா இருந்து சமுதாயத்துல நல்ல மாற்றங்களை உங்களால உருவாக்கவே முடியாது. நீங்களும் இவர்களை போல பொல்லாதவர்களாக மாறி சுயநலம் உள்ளவர்களாக மாறுவீர்களே தவிர ஒரு நாள் உங்களாலே மாற்றங்கள் ஏற்படாது, சுத்திகரிப்பு வரவும் வராது. எதற்காக இவ்வளவும் போராடுகிறோம் என்று சொன்னால், சத்தியத்திலே நீங்க வாழ்கிற நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு அதை சரியாய் கொண்டு போனால்தான் சமுதாயத்திலே, தேசத்துல என்ன வரும்? ஒழுங்கு ஏற்படும், நல்ல சிந்தனைகள் ஏற்படும். அப்பதான் உண்மையான சமாதானம் அங்கே ஏற்படும். அதற்கு தான் இவ்வளவு போராடுறது. அது வேணும்னு நினைக்கிற நீங்கள் உங்கள் சரௌண்டிங்க, உங்க குடும்பத்தை அதற்கு தயார்படுத்தணும். அதுக்கு இயேசு மட்டும்தான் உதவி செய்வார். ஏன் தெரியுமா? அந்த அன்பு உங்களுக்குள்ள வந்தால், அந்த அன்பு உங்களுக்குள்ள வரும்போது உங்களுக்குள்ள என்ன வராது? பொறாமை வராது, எரிச்சல் வராது, பகைமை வராது, பொல்லாததை செய்ய எண்ணம் வராது. இல்லையா? எதெல்லாம் வராதுன்னு உனக்கு தெரியல. அதே போல என்ன சொல்றாரு? நாசமும் வறுமையும். அப்படி இருந்தீங்கன்னா நாம் நீதியை ஓடுகிறோம், கர்த்தரை நம்பி ஓடுகிறோம் போது கணவனா இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் பிள்ளைகளா இருந்தாலும் உங்க கூட நாங்க துணை நிற்போம். ஏன்னா நீங்க சரியா தான் ஓடுறீங்க. சமுதாயம் சரியில்லை, அதை சரி செய்யதான் நாம ஓடுறோம். எந்த கஷ்டத்தை உங்களுக்கு என்ன செய்வான்? துணை நிற்போம். இருப்பது யாரால முடியும்னால் தேவனுடைய அன்பு இருக்கிற குடும்பங்களில் தான் அதை நிற்க முடியும். அந்த அன்பு வந்துட்டா எல்லாம் அப்படியே தாங்கக்கூடிய பலன் உங்களுக்குள்ள வரும். அதுக்குதான் நீங்கள் சரியான கிறிஸ்துவுக்குள்ளே திருமண காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லுவதே தவிர இது ஜாதி மதத்தை சார்ந்ததல்ல. அதை சார்ந்து இருந்தால் நீங்கள் என்ன நினைப்பீங்க? இன்னும் ஒழுங்கினமா தான் போய் கொண்டு இருப்பீர்கள். ஆண்டவர் ஜாதி மதங்களை கடந்த தெய்வம். அவருடைய அன்பு யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் சீர்பொருந்தினவர்களாக இருப்பார்கள். அந்த குடும்பம் உங்களுக்கு அமைந்தால் எந்த கஷ்டத்திலும் எந்த இதுல உண்மைக்காக உங்களுக்கோடு கூட தோள் கொடுப்பார்கள். அதைத்தான் ஆண்டவர் உங்களிடத்துல விரும்புகிறார். ஆனா நீங்க என்ன செய்யறீங்க தெரியுமா? வசதிக்காகவும் உங்களுடைய சுகபோகத்துக்காக, உங்க சுய இச்சைகளுக்காக கண்டதை நீங்க செய்துட்டு கடைசியில போயிட்டு சமுதாயம் எப்படி இருக்கு, சூழ்நிலை எப்படி இருக்கு, ஆண்டவர் இப்படி பண்ணிட்டான்னு எவ்வளவு பரப்புரை கொண்டு இருக்கிறீங்கல்ல. அப்புறம் குடும்பம் எனக்கு ஒத்து போலன்னா எப்படி ஒத்து போகும் நினைக்கிறீர்கள்? அல்லேலூயா. நன்மைக்காக ஒத்து போலாம், கெட்டதுக்கு எப்படி ஒத்து போக முடியும் நினைக்கிறீங்க? அது முடியவே முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் தான் சொல்லுகிறார், நீங்கள் உங்களுடைய நன்மைகளை தொப்புள் கொடி உறவாக்கிய உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு சரியாய் கொண்டு போவதற்கு அவருடைய குடும்ப வாழ்வை தேர்ந்தெடுப்பதிலே மிக கவனம் நீங்கள் செலுத்த வேண்டும். அப்படி என்ன அர்த்தம்? நல்ல காரியங்கள் தேவனுக்கு முதன்மையான கிரியைகளை செய்கிறவர்களுக்கு கொடுத்தால்தான் உங்க வாழ்க்கையில என்ன வரும்?
பரிபூரணம் நிறைந்திருக்கும். அதை விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்களால என்ன வரும்? தொல்லைகளும். நன்மையை செய்ய உங்களால முடியாது. நீங்களும் கரப்ஷனா மாறிடுவீங்க. போராட முடியாம மனைவி தொல்லை கொடுது, புருஷன் தொல்லை கொடுக்குறான், பிள்ளை தொல்லை கொடுனா நீதியே போயிடும். அவங்க உலக மக்களை போல மாற ஆரம்பிச்சிருவேன். அப்ப அந்த குடும்ப சூழ்நிலை சரியா அமைய வேண்டும். அதை தேர்ந்தெடுக்கிறதா ஞானமும் வசனமும் சொல்லுது. சரியா? அதனால இதை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். அப்பதான் அடுத்த தலைமுறைகள் பரிசுத்தமுள்ள சந்ததியாக நன்மையை செய்வதற்கு ஆர்வம் அவர்களுக்கு வரும். அடுத்தது அவர் சொல்லுகிற காரியம் 13வது வசனம். இப்பொழுதும் எங்கள் தேவனே, எங்கள் பொல்லாத செய்கைகளினாலும் எங்கள் பெரிய குற்றத்தினாலும் இவைகள் எல்லாம் எங்கள் மேல் வந்தும் தேவரீர் எங்கள் அக்கிரமத்துக்கு தக்க ஆக்கினியை எங்களுக்கு இடாமல் எங்களை இப்படி தப்ப விட்டிருக்கையில் நாங்கள் உமது கற்பனைகளை வீணாக்கவும் இந்த அருவருப்புள்ள ஜனங்களோட சம்பந்தம் கலக்கவும் தகுமோ? அப்படி செய்தால் எங்களில் ஒருவரும் மீண்டு தப்பாதபடிக்கு தேவர் எங்களை நிர்மூலமாக்க மட்டும் எங்கள் மேல் கோபமாய் இருப்பீர் அல்லவோ? ஆண்டு சொல்றாரு, ஒரு சில பேரை தப்பி இருக்கிறோம் என்று சொல்றோம் இல்ல, தப்பினவர்கள், தண்டனைக்கு தப்பினவர்கள் அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? இன்னைக்கு நீயும் நானும், நீ சொல்றல இந்த சமுதாயத்தை, இந்த தேசத்தை, இந்த மக்கள் எல்லாம் அப்படி மோசமா இருக்கிற, அப்படிதான் நீ இருந்த. அல்லேலூயா. உன்னை மட்டும் ஏன் காப்பாத்தினார் நினைச்ச? உன்னை என்ன ஏன் காப்பாத்தினாரு? நீங்க நல்லவர்கள், உங்ககிட்ட ஈரம் இருந்தது, உங்களுக்குள்ள பாசம் இருந்தது, அப்படியா? இல்லை. அவர் உங்களை தப்ப விட்டதுக்கு என்ன தெரியுமா? ஒரு ஆபத்துல எல்லாரும் மாட்டிக்கிட்டான், ஒருத்தன் மட்டும் தப்பிச்சு ஓடி வந்துடுறான்னு வைங்களேன். அவன் எதற்காக தப்ப விட்டாங்கன்னு நினைக்கிற? ஆபத்தை குறித்து அவன் போய் சொல்லுவதற்கும். இனிமேல் தப்பினவன் அந்த ஆபத்துல இனி போகவே கூடாது. அப்பா அவங்க கூட மட்டும் போயிடவே கூடாது, நல்லவன நான் தப்பிச்சேன், இன்னொரு வாட்டி அந்த தவறுக்குள்ள போய்விடக் கூடாதுங்கிற எச்சரிப்பை நீயும் பிறருக்கும் அறிவிக்க வேண்டும் என்பதற்காகவே தப்ப விடுகிறார். இப்ப நம்மளை ரட்சித்ததற்குரிய நோக்கம் என்ன தெரியுமா? தண்டனை கொடுக்காம நம்மளை கழுவி ரட்சித்தார. எதுக்கு நினைச்ச? நீதி செய்ததுனால இல்லை. நீங்கள் தப்பினவர்கள் எச்சரிக்க வேண்டும். யாருக்கா? இனி வருகிற ஜனங்கள் அழிந்து போகாதபடி, தவறிலே போய் மாட்டிக்கொள்ளாதபடி, அசுத்தப்பட்டு தேவனுக்கு விரோதமான கோபத்தை நீங்கள் ஏற்படுத்த வேண்டாம். அந்த வழியின் வேதனை எனக்கு நன்றாகவே தெரியும். தயவு செய்து இந்த வழியில் போய்விட வேண்டாம், இப்படி பொல்லாத மனிதர்களாக வாழ வேண்டாம் என்று எச்சரிப்பதற்காகவும், நீங்கள் அதில் போய் விழுந்து விடக் கூடாது என்பதற்காகவும் கர்த்தர் உங்களை தப்ப விட்டு உங்களை ரட்சித்தார் என்பதை மறக்க கூட. அப்ப உங்களுக்குள்ள என்ன பாரம் இருக்கணும்? என்னை உன்னையும் தப்பிக்க விட்டது எதுக்காக? எதுக்காக? நீ பிறருக்கு சரி செய்வதற்காகத்தான். அந்த காரியம் உங்களுக்கு நல்லா தெரியல, அதை நீங்கள் சொல்லி உன்னுடைய சமுதாயத்தை, உன்னுடைய தேசத்தின் மக்களை, உன்னோடு இருக்கிற மக்களை நீ என்ன செய்யலாம்? சரி செய்வதற்காகத்தான் உன்னை தப்ப விட்டு இருக்கிறா, தண்டனை கொடுக்காமல். நீங்க என்ன நினைச்சிட்டீங்கன்னா நாங்க அவங்களோட ரொம்ப நீதி செய்தோம் அதனால இல்லை. நீங்கள் அதை உணர்கிற பொழுது அவங்களை காப்பாற்றுவதற்கு ஓடுவீர்கள் என்பத என்ன பண்ணாது? அடித்தளத்துக்கு தான் உங்களை ஆண்டவனை செய்த ரட்சித்து இன்னைக்கு ஆராதிக்க வச்சிருக்கிறார். ஆனா நீ என்ன பண்ற? அப்பா நான் ரொம்ப நீதி ஆயிட்டேன், இனிமேலுக்கு யாரை பத்தி கவலை இல்லை, ஏன் சொல்லுவேன், கேட்ட போட்டோம். நீ மட்டும் ரொம்ப கேட்டியா? இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் எவ்வளவு அடப்பிடித்தவர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். எவ்வளவு வைராகியமா ஆண்டவரை தேடவே மாட்டோம் என்று இருந்தீர்கள் தெரியும். உங்களை அவரே தேட வச்சார், அவரே வர வச்சார், அவரே சீர்படுத்தினார். புரியுதா? அதனால தேவ பிள்ளைகளுக்கு இந்த எண்ணம் இருக்கு. உங்களை தப்ப விட்டு உங்களை ரட்சித்ததற்கு காரணம், இன்னும் தப்ப முடியாமல் தவித்துக் கொண்டு இருக்கிற, என்ன செய்யணும்? அசுத்தத்திலும் பாவத்திலும் அருவருப்பிலும் இருக்கிற ஜனங்களை என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காகவே உன்னை என்ன செய்தார்? ஆண்டவர் தப்ப விட்டார் என்பதை மறந்து விட வேண்டாம். அதுதான் அவர் சொல்லுகிறார். அப்படி தப்ப விட்டு இருக்கையில் நாங்களும் மீண்டும் அதே போல செய்வோமானால் உங்களுடைய கோபத்துக்கு என்ன இருப்போம்? நாங்கள் ஆளா இருப்போமே என்று வசனம் சொல்லுகிறது. அப்படி சொல்றார் 15வது வசனத்திலே, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நீதி உள்ளவர் ஆகையால் இந்நாளில் இருக்கிறது போல நாங்கள் தப்பி மீந்து இருக்கிறோம். இதோ நாங்கள் உமக்கு முன்பாக குற்றத்திற்குள்ளானவர்கள், இது நிமித்தம் நாங்கள் உமக்கு முன்பாக நிற்கத்தக்கவர்கள் அன்று இல்லை அல்ல என்று பிரார்த்தித்தேன். அல்லேலூயா. ஆண்டவர் நீதி உள்ளவர். நமக்கு என்ன இல்ல? அந்த அருகதையோ அந்த ஒழுங்கோ கிடையவே கிடையாது. நம்ம ஆண்டவர் முன்னாடி நிக்க தகுதியே இல்லை. அவருடைய கிருபை இரக்கம் தான் நம்மளை என்ன செய்தது? பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்து அருவருப்பில் இருந்தும் இந்த தீட்டான கிரிகளிலிருந்து நம்மை வேறு பிரித்தது. அல்லேலூயா. எல்லாம் புரிந்து கொள்ளுங்க. ஒரு பகுதியில போகும்போது இவர்கள் எல்லாம் இவங்க எல்லாம் பேசக்கூடாது, இவங்க எல்லாம் வச்சுக்கூடாது சொல்றீங்க. அப்ப அவங்களை பிரித்தது என்ன? உள்ளமா? அந்த பகுதியில் இருக்கிற அழுக்கு அருவருப்பு தானே. ஒரு நாளாவது அவர்களை சுத்தம் பண்ணுவதற்கு யாராவது இருந்திருக்கிறாங்களா? இல்ல இல்ல. அப்புறம் எங்க நீ மனசை சுத்தம் பண்ண போவ? கரெக்டா?
உங்கள் பகுதியில் இருக்கிற மக்களே உன்னால சுத்தப்படுத்த முடியாத போது அவளுக்குள்ள இருக்கிற மனதில் இருக்கிற அழுக்கை உன்னால சுத்தப்படுத்த முடியும்னு நினைக்கிறியா? இல்ல எத்தனையோ பேர் வெளிப்புறத்துல சுத்தமா இருந்து உள்ள ஃபுல்லா அவ்வளவு அழுக்கோடு கொடூரமான எண்ணங்களோடு ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். சமுதாயத்திலே இன்னைக்கு அநேக பாவத்தை அக்கிரமத்தை செய்வது எதுங்க? அந்த சுத்தம் சொல்றான் பார், அவன் மனசுல இருக்கிற பொல்லாத அழுக்குனாலதான் என்ன செய்கிறான்? இத்தனை பாவங்களை அவன் செய்கிறான். அல்லேலூயா. அப்போ வெளிப்புறமும் உட்புறமும் சுத்திகரிக்கப்பட வேண்டும். மக்கள் அப்பதான் என்ன செய்ய முடியும்? தேவனை தரிசிக்கவும், நல்வழிகளை போகவும், நல்லதை பிறருக்கு கற்றுக் கொடுக்கவும் என்ன செய்ய முடியும்? உதவியாக அமையும். அதை செய்யத்தான் ஆண்டவர் வந்திருக்க. நமக்கு தகுதி இல்லை. நம்மை தகுதிப்படுத்தவே அவரிடத்திலே நாம் என்ன செய்கிறோம்? நின்று கொண்டிருக்கிறோம். பிறரையும் அந்த என்ன பண்ண கிருபாசனத்தில் வருவதற்காக என்ன செய்கிறோம்? போராடி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. நீங்க சொல்றீங்க, நீங்களாம் பெரிய நீதி, நீங்களே எனக்கு இது பண்ண வேண்டுமா? அதனாலதான் சொல்றேன். நீதி இல்லாம கஷ்டப்படுறது எவ்வளவு வலின்னு எனக்கு தெரிஞ்சதுனாலதான் உனக்கு சொல்றேன். அதுல இருந்து நான் தப்பி வந்த மத்தியா, அதனாலதான் அந்த வலியோடு உனக்கு புத்தி சொல்லுகிறேன். நீயும் என்ன செய்யாத? பொல்லாததை போய் செய்து மாட்டிக்கொள்ளாதே என்று. என்னை விட யார் உனக்கு வலியோடு புத்தி சொல்ல முடியும்? தப்பி வந்தவனுக்கு தான் தெரியும் அதனுடைய கஷ்டம் என்ன என்று சொல்லி. அல்லேலூயா. நீங்க அதை சொல்லியே நீங்க புத்தி வரலன்னா இனிமேல் எப்படி உங்களை சுத்திகரித்துக் கொள்ள போகிறீர்கள்? ஆண்டவர் தான் சொல்றாரு. அடுத்ததாக அவர் சொல்லுகிற காரியம் பாருங்க, ஏசாயாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம். அப்போ நம்முடைய காரியத்தை சுத்தப்படுத்துவதற்கான வழிகளை நாம் செய்ய வேண்டும். அதுதான் அவர் சொல்றாரு. ஏசாயாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம், ஏசாயாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 9 to 19 வசனங்களை வாசிக்கிறேன். கவனமாக நீங்கள் கேளுங்கள். அவர் சொல்றாரு 9வது வசனத்திலே, சேனைகளின் கர்த்தர் நமக்கு கொஞ்சம் மீதியை வைக்காது இருந்தாரானால் நாம் சோதோமை போலாகி குமராவுக்கு ஒத்திருப்போம். சோதோமின் அதிபதிகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள். குமராவின் ஜனமே, நமது தேவனுடைய வேதத்துக்கு செவி கொடுங்கள். உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் கொழுத்த மிருகங்களின் நினமும் எனக்கு அரோசியமாய் இருக்கிறது. காளைகள், ஆட்டுக்குட்டிகள், கடாக்களுடைய இரத்தத்தின் மேல் எனக்கு பிரியமில்லை. நீங்கள் என் சந்நிதியில் வரும்போது என் பிரகாரங்களை இப்படி மிதிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டது யார்? இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாய் இருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோടെ ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்துமா வெறுக்கிறது. அவைகள் எனக்கு வருத்தமாய் இருக்கிறது. அவைகளை சுமந்து இளைத்து போனேன். நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். நன்மை செய்ய படியுங்கள். நியாயத்தை தேடுங்கள். ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சீவென்று இருந்தாலும் உறைந்த மழையை போல் வெண்மையாகும். அவைகள் ரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போலாகும். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை போசிப்பீர்கள். அல்லேலூயா. தேசம் எப்படி சுத்திகரிக்கப்பட வேண்டும், நாம் எப்படி சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று இந்த வேதத்தின் அந்த அதிகாரத்தில் தெளிவாக போடப்பட்டிருக்கிறது. அவர் சொல்றாரு, இந்த மீதியாய் இருக்கிறவர்கள் அப்படின்னா யாரு? மனம் திரும்பினவர்களை தான் அவர் குறிப்பிடுறார். அவங்க என்ன செய்யணும்? நம்மள அழிச்சிருந்தா நீதியே இருந்திருக்க. எதுக்கு ஆண்டு நம்மளை வைத்து இருக்கிறா அப்படின்னா, நம்மளை கொண்டு எல்லாம் ஊரே இப்படிதான் இருந்தது. கரெக்டு தான். ஆனா ஆண்டவரால முடியாது ஒண்ணும் இல்லைல்ல. இந்த சிறு கூட்டத்தை வைத்துதான் எல்லாத்தையும் என்ன செய்யணும்? சரி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் என்ன பண்றாரு? உலகத்துல ஒவ்வொருவரும் ஒரே ஒரு ஆள் தியாகம் பண்ணது, ஒரே ஒரு ஆள் ஜெயிச்சதையே சொல்லி சொல்லி இவ்வளவு பண்ணும் போது மீண்டு போன நம்மளை வைத்து ஆண்டு என்ன செய்ய முடியாது? பெரிய மாற்றங்களை கொண்டு வர முடியாதா? அவர் சொல்றது என்னன்னா, நீ அதை செய்தால் போதும், எல்லா மாற்றங்களும் வரும் என்று சொல்லுகிறார். அதனால அவர் சொல்றாரு, நீங்க செலுத்துகிற காணிக்கைகள் எனக்கு வேணாம். இந்த ஆடு மாடு கோழி எனக்கு வேணாம், புறாக்களும் எனக்கு வேண்டாம். சரி, நீங்க செலுத்துகிற காணிக்கை தசமாங்களும் எனக்கு அது தேவையே இல்லை. நீங்க அவர் சொல்ற சுமந்து சுமந்து என்ன பண்ணிட்டாரா? என்ன செய்துட்டாரா? அவரே டயர்ட் ஆயிட்டாராம். அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? உங்களுக்கு புரியுதா? ஆண்டவருக்கு பயப்படுறோம், ஆண்டவருக்கு மரியாதை கொடுக்குறோம், நாங்க சுத்தம் பண்றதுக்கு எல்லாம் பண்ணிக்கிறேன்னு உடனே நீங்க என்ன பண்ணீங்க தெரியுமா? இப்போ நான் வேலைக்கு போறேன். வேலைக்கு போகும்போது என்ன பண்ண போறேன்? போனது எத்தனை மணி?
லேட்டா போயிட்டேன்னு வைங்களேன், ஒரு அரை மணி நேரம் லேட்டா போயிட்டேன், சரியா? நாங்க சைன் பண்ணும் போதெல்லாம் என்ன பண்ணுவோம், நிறைய பேர் 9க்கு வந்ததா சைன் பண்ணுவோம், சரியா? எல்லாரும் அப்படிதான் பண்ணுவீங்க, கரெக்டா? நீ ஒரு கிறிஸ்துவ பிள்ளைன்னு வை, நீ எத்தனை மணிக்கு சைன் பண்ணுவ? அப்படிதான் எல்லாரும் பண்றீங்கல்ல, அப்படியே பண்றீங்க. போய் நீங்களும் அதே மாதிரி பண்ணிட்டு சம்பளம் வாங்கும் போது என்ன பண்றது? கர்த்தாவே நிறைய சம்பளத்தை கொடுத்தீங்க, உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லி தசமாங்கம் நிறைய போடுறேன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்து போட்டுட்டு நீங்களும் செய்வீங்க. உலக மக்கள் எப்படி செய்வாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆண்டு சொல்றாரு, அதை செய்யும் பொழுது நான் இருக்கிறேன் என்கிற பயம் உனக்கு வரவே இல்லை. நீ எல்லா அக்கிரம அநியாயத்தை பண்ணிவிட்டு ஜெபம் செய்து விட்டால், காணிக்கைகளை கொடுத்து விட்டால் நான் மன்னித்து விடுவேன் நினைக்கிறியே, அது நியாயமா? அல்லேலூயா. எல்லாத்தையும் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணிட்டா என்ன பண்ணலாம், சரியாயிடும் சொல்லிட்டு ஏமாற்றுகிறேன் நியாயமா? அதில் பண்ணி நான் டயர்ட் ஆயிட்டேன்ற. எவ்வளவு நாள் தானே ஏமா, நானும் உன்னை மன்னிக்கிற மாதிரி மன்னிக்கிறேன், நீயும் மன்னிச்சுட்டு தான் போய்கிட்டே இருக்கிற, எனக்கு டயர்டாவே ஆகி போச்சு. உங்க கூட சேர்ந்து நானும் என்ன பண்ணேன், பாவம் ஒரு நாள் தெரிஞ்சிருவேன், நாளைக்கு தெரிஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி நானும் நீங்க சொல்றதெல்லாம் ஏத்துக்கிட்டேன். ஆண்டவரே என்னை மன்னித்து விடும், கர்த்தாவே ஆசீர்வதியும் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றதெல்லாம் நானும் என்ன பண்ணேன், ஏத்துக்கிட்டு பரவாயில்ல போ அப்படின்னு நான் விடுறேன். என்னையும் என்ன பண்ணிட்டீங்க, டயர்டா ஆக்கிட்டீங்க. தேவையில்லாதது செய்து எது வேண்டுமோ அது உங்க இடத்துல எனக்கு வரவில்லை. அவர் சொல்றாரு, நாம ஒவ்வொரு நாளும் சரியா ஆசரிக்கிறோம். எப்படிப்பட்டத? வீணான காணிக்கை, அவரை தூபம் காட்டுவது. இன்னைக்கு சபைகள்ல என்ன பண்றீங்க, அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? ஆண்டு சொல்றாரு அது வேணாம். அடுத்தது அவர் சொல்லுகிற காரியம், மாத பிறப்பு, மாதத்தின் முதல் நாள் என்ன ஆராதனை? அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் அந்த வாக்கு தத்தம், அடுத்த நிமிடமே அது என்னன்னு கூட நமக்கு தெரியாது. ஆண்டவர் ஏன் இதை வேணான்றார் பாருங்க. அடுத்து சொல்றாரு, ஓய்வு நாள் அன்னைக்கு மட்டும்தான் அவங்களுக்கு பக்தி வரும் இல்லையா? அடுத்த நாள் சபை கூட்டத்தையும் அன்னைக்குதான் எல்லாரும் வந்து கூட வேண்டும். மீதி நாள் என்ன செய்யலாம், ஆளார் ஒரு வீதியிலே தெரியலாம் இல்லையா? அது வரைக்கும் குடும்பம் இல்லை இல்லையா? சபைக்கு வரும்போது மட்டும் அது கூட இப்ப வர்றது இல்லை. பாவம்லாம் ரொம்ப பாவமான நிலைக்கு போயிட்டு இருக்கிறான். அப்ப ஆண்டவர் எவ்வளவு வருந்துவார் என்பதை வேதம் சொல்லுங்க. இதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்ற. அடுத்தது சொல்றாரு, மாத பிறப்பு, நீங்க பண்டிகை கொண்டாடுறது, இது எல்லாம் என்ன பண்ணல, எனக்கு பிடிக்கல. ஏன்னா நீங்க இதெல்லாம் பண்றதுக்காக எதுக்கு வச்சேன், நீ திருந்துவ, உன் சமுதாயத்தை நீ ஒழுங்குபடுத்துவன் தான் பண்ண. ஆனா நீ பில்டப்புக்கு தான் இது எல்லாத்தையுமே பண்ற. அல்லேலூயா. கிறிஸ்துமஸ் வரும்போது நாம எல்லாம் கிறிஸ்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணலாம், ஓய்வு நாட்டில் நம்ம வர வேண்டும், நம்ம கிறிஸ்துமஸ் நாளிலே பரிசுத்தமா இருக்க வேண்டும், எல்லாருக்கும் உதவி செய்ய வேண்டும். அன்னைக்கு மட்டும்தான். அடுத்த நாள்ல இருந்து என்ன வராது, நமக்குள்ள எதுவுமே நடக்காது. அல்லேலூயா. ஆண்டவர் தான் சொல்றாரு, இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை, நீங்க நடிக்கிறதே எனக்கு பிடிக்கல. இதெல்லாம் எதுக்காக செஞ்ச, நீ திருந்துவ, சமுதாயத்தில் நல்ல மாற்றங்களை கொண்டு வருவன் செய்ய சொன்னா, நீ அதை வைத்து இன்னும் சீர்கட வைக்கிற. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அடுத்த காரியங்களை அவர் சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விடு என்னது உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளு, உங்கள் கைகள் ரத்தத்தினால் இருந்து. நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோ. நான் எவ்வளவுதான் கையை நல்லா விரிச்சு ஜெபம் பண்ணாலும் சரி, அவர் என்ன செய்ய மாட்டாராம், உன் ஜெபத்தை நீண்ட நேரம் பண்ணாலும் கேட்க மாட்டேன், ரொம்ப தாழ்த்தி என்ன பண்ண வேண்டுனாலும் கேட்க மாட்டேன்றார். ஏன் கேட்க மாட்டாராம்? இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு நாள் ஜெபம் பண்றவங்கள பாரு, ஜெபமே எனக்கு தெரியல, கேட்டாருன்னு சொல்லி பிரசன்னத்தையும் உணர, ஏன் உணர முடியல தெரியுமா? உங்கள் கைகள் ரத்தத்தினால் நிறைஞ்சு. அப்படின்னு ரத்தம் புரியுதா? பாவம் நல்லா கொலை பண்ணிட்டு வந்தீங்களா, கையெல்லாம் சொட்ட ரத்தத்தோட வந்தீங்களா? அது அல்ல. நீ ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில எத்தனை ஜனங்களுக்கு துரோகம் பண்ணி இருக்கிற, எவ்வளவு ஜனங்களை ஏமாற்றி படைத்திருக்கிற, எத்தனை பேரை கண்ணீரோடு வர வைத்திருக்கிற, நீ வாழ்வதற்காக எவ்வளவு பாவங்களையும் அருவறுப்புகளையும் உன் தேசத்திலே உன்னுடைய என்ன பண்ண சுற்றுப்புறத்திலே செய்திருப்பாய். இது எல்லாத்தையும் அவர் என்னன்னு சொல்றாரு, ரத்தக்கரையாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். இது எல்லாத்தையும் பண்ணிட்டு என் சமூகத்தில் என்ன பண்றீங்க, ஒண்ணுமே தெரியாத மாதிரி நீங்க வந்து வேண்டுதல் செய்தால் உங்கள் ஜெபத்தை நான் கேட்பேனோ. உங்கள் கைகள் ரத்தத்தினால் நிறைந்திருக்கிறவர். அப்படியாது நீங்கள் தவறு செய்கிறபடினாலே ஆண்டவர் உங்கள் ஜெபங்களையும் நீங்கள் ஏறெடுக்கிற எந்த ஒரு காரியத்தை என்ன செய்யலையா, விருப்பப்படலும். இவ்வளவு தெளிவா சொல்லிட்டோம். பாஸ்டர் கிறிஸ்துமஸ் வருதா, பாத் பண்ணிக்கலாம் பாஸ்டர், ஏன் பிரதர் சர்ச்சுக்கு வரல, அது ஒரே பிஸி பாஸ்டர். உங்களுக்கு வர வேண்டியது வந்து சேர்ந்துடும். எப்போ? கிறிஸ்துமஸ்க்கு. சண்டே என்ன வேணுமோ வாங்கிக்கிங்க பாஸ்டர், சண்டே நீங்க வரல, பிஸி பாஸ்டர். ஆனா உங்களுக்கு வர வேண்டியது வந்துடும். பாஸ்டர் வேணா ஏத்துக்குவேன், ஆனா என் ஆண்டவர் அருவருக்கிறார், உங்களையும் உங்கள் கிரியைகளை என்ன செய்யற அருவருக்கிறார். ஏனென்றால் பிசினஸ் தொடங்கும் போது பார்ப்போம், என்ன செய்வீங்க, ஏசப்பா இந்த வியாபாரத்தை ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இடையில என்ன பண்றது, 1 கிலோ கோழி கறி போட்டா எவ்வளவு போடுது, 3/4 தான் வருது, மீதி காலை காணோம்.
என்னன்னு கேட்டா இடம் எப்படி இருக்கு? பக்காவா இருக்கு. எல்லாம் அநியாயக்காரம் பண்ணிட்டு தசம் வாங்க மட்டும் என்ன வந்துடும்? யாருக்கு வந்துடும்? பாஸ்டர் வராரு, அவருக்கு மட்டும் ஒரு 1/4 கிலோ போட்டு சேர்த்து போட்டு. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆராய்கிறார் என்பதை மறந்துட்ட பத்தியா? தேவன் உன் நீதியை பார்க்கிறார். ஒரு சமுதாயத்தில் யார் என்ன சீர்கெட்டு போனா எனக்கு என்ன அப்படி என்று என்றைக்கு நினைக்கிறையோ உன் ஜெபத்தை தேவன் அருவருக்கிறார். நீங்கள் அதை சரி செய்யத்தானே உங்களை இயேசு உங்களை அழைச்சது. உங்களை சரி பண்ணி உங்களால முடிந்தது ஏதாவது செய்ய மற்றவங்க செய்யறே இல்லையா? உன்னை நீ எவ்வளவு சரி பண்ணிக்கிறியோ அந்த அளவுக்கு என்ன அவ உன்னை குறித்து சொல்லணும். அவன் போனான்னா அவனுடைய பிசினஸ் எப்படி இருக்கும்? தூய்மையானதா இருக்கும், நேர்மையா இருக்கும். அப்படின்னு உன்னால ஒரு ஆளை நீ சொல்ல வச்சுட்டுனாலும் சத்தியம் போய் சேர்ந்துரும்ல. உன் வாழ்க்கை முறையில ஆண்டு சொல்றாரு, தப்பி போன நீங்களாவது உணர்ந்து என்ன செய்யுங்க, எனக்காக செயல்படுங்கள், மீதியெல்லாம் மாற்றங்கள் தானா வரும். நீயும் அப்படித்தானே ஏமாத்த ஆரம்பிக்கிற, அப்புறம் எப்படி உன் ஜெபத்தை நான் கேட்பேன் என்று ஆண்டவர் நம்மிடத்துல சொல்லுகிறான். அவர் சொல்றாரு, என்ன பண்ணா சுத்தமாவோம் அப்படின்னு சொல்றாருன்னா, நன்மை செய்ய படியுங்கள். காலையில் எழுந்த உடனே எங்க அக்கிரமம் பண்ணலான்னு தேடுறீங்களே, ஒரு நாளாவது எப்படி நல்லது செய்யலான்னு தேடுறியா? நல்லது எங்க தேடினா கிடைக்குது? கூகுள்ல சர்ச் பண்ணா நல்லதை தவிர கெட்டதுதான் நல்லா வருது. கரெக்ட் தான். ஆனா நன்மையை நீங்க தேடினீங்களா என்னைக்காவது? ஆண்டவர் தான் சொல்றாரு, நீங்கள் நன்மை செய்ய படியுங்கள். அப்படின்னா நல்லது எப்படி செய்யலாம்னு என்ன செய்யணுமா? டெய்லியும் கத்துக்க சொல்றாரு. நல்லதை வரல, அப்ப என்ன செய்யணும்? டெய்லி என்ன பண்ணுமா? கத்துக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் தான் சொல்றாரு, நன்மை செய்ய வரலதான், நன்மை செய்வதற்கு படியுங்கள், லேர்ன் பண்ணுங்கன்றார். அடுத்தவர் சொல்றாரு, நியாயத்தை தேடுங்க. நியாயம் கிடைக்கல, கரெக்ட் தான். அதனால என்ன பண்ணணும்? நாமளும் அநியாயம் பண்ணலாம். கரெக்ட் தானே? இல்லை, ஆண்டவர் சொல்றாரு, நியாயத்தை தேடு. எப்படி நியாயத்தை கண்டுபிடிக்கலாம்? எப்படி நியாயம் செய்கிற வழி இருக்கிறது? தேடு. தேடுகிறவன் நீ தான் தேடவே மாட்டிய. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நியாயத்தை தேடினா நியாயம் உனக்கு கிடைக்கின்ற. ஒடுக்கப்பட்டவரனை ஆதரித்து, நீ யாரை ஆதரிக்கணும்? யார் பொல்லாதவர்களோ அவங்களுக்கு தான் நீ துணையா நிக்கிறியே தவிர, ஒடுங்கி போகிற உண்மையுள்ள ஜனங்களுக்கு உதவி செய்ய உன்னால என்ன பண்ண முடியலையா? உனக்கு ஏன் ஊரா வம்பு? கரெக்டு. பொல்லாதவர்கள் மட்டும் துணைக்கு போகும்போது வரலையா? ஏன்னா ஒன்னு அவங்க காப்பாத்திடுவாங்கன்றது. ஒடுக்கப்பட்டவங்களுக்கு போனா அவங்களுக்கே வழி இல்லை. நாளைக்கு உனக்கு ஆபத்து வருன்ற பயத்துல தானே நீங்க அதை செய்ய வேணான்றீங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த ஒடுக்கப்பட்டவனுக்கு நீ என்ன செய்யணும்? உதவி செய்தால்தான் துன்மார்க்கமாய் பலத்தவனுடைய பலகீனம் என்ன ஆகும்? அவனுக்கு உணரும். அப்ப அசுத்தங்கள் அப்பதான் வெளியே வரும். அந்த அசுத்தங்கள் போனாதான் தேவனுக்கு பயப்படுகிற பயம் வரும். நீதான் அவங்களை என்ன பண்ணிட்ட? ஆதரிக்கவே மாட்டியே. ஆண்டவர் தான் சொல்றாரு, அவர்களை ஆதரித்து வேண்டும் என்பதை அவர் சொல்லுகிறார். திக்கற்ற பிள்ளைகளின் நியாயத்தையும், யாருக்கு நியாயம் செய்யணுமா? ஆமா, அவங்களுக்கு அடிச்சு போட கேட்க மாட்டான், பாவம் அப்படின்றவங்களுக்கு நியாயம் செய்ய மாட்டேன். ஆனா பொல்லாதவர்கள் 10 பேரும், அவருக்கு இன்னும் 10 பேர் போவீங்க. அல்லேலூயா. நான் நிறைய பார்த்துருக்கிறேன். ஒவ்வொரு அதாவது செமினேர்ல பார்க்காத கொடுமைகள் அல்ல. பொல்லாதவர்கள் பண்ணா 10 பேர் கூட போங்க அப்படின்றது. ஆனா கஷ்டப்படுற ஃபேமிலிக்கு ஏதோ ஒண்ணு அவங்க தப்பே பண்ணல, ஆனா பொல்லாதவர்கள் சூழ்ந்து நிற்கும் போது ஒரு ஆள் கூட என்ன பண்ணாது? கூட வந்து நிக்காது. எவ்வளவு ஒரு அவன் இல்லை. ஆண்டவர் தான் சொல்றாரு, தேவன் தெளிவாய் சொல்லுகிறார், திக்கற்றவர்களுக்கு நீ என்ன செய்யணுமா? நியாயம் செய்யணும். அவங்களுக்கு நியாயத்துக்கு நீ துணை நிக்கணும். நின்று இருக்கிறியா? நிக்காது. நிக்கல. எல்லாரும் அநியாயம் பண்றதுனால அநியாயத்தையும் செய்யறதுக்கு தான் ஒன்னு என்னை ஆண்டவர் அழைச்சாரா? திக்கற்ற பிள்ளைகளுக்கு நியாயத்தை விசாரிக்க யாரு இல்லைன்னு நினைச்சால, நான் இருக்கிறேன்னு சொல்லி நீ என்ன செய்யணும்? அவங்களுக்காக நிற்கத்தான் உன்னை என்னை என்ன செய்தாரு? அந்த ஆபத்திலிருந்து மீட்டு எடுத்தார் என்பதை நீங்க மறந்துடக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் தான் சொல்றாரு. அடுத்தது அவர் சொல்லுகிற காரியம், விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். என்னது? விதவைக்கு என்னது கேட்க ஆள் இல்லையா? என்ன வேணாலும் பண்ணலாம்ல? இல்லை, அவங்களுக்கு தான் என்ன செய்யணும்? நீ வழக்காடணும். அவங்களுக்காக கஷ்டப்படுறவங்களுக்கு நீ என்ன செய்யணும்? உதவி செய்ய வேண்டும். இதெல்லாம் பண்ணாதான் உன் மனசு தூய்மையாகும். அப்ப சமுதாயத்தில் என்ன வரும்? தூய்மை ஏற்படும். அப்பதான் உன் மக்களுக்குள்ளேயே அந்த நல்ல எண்ணங்கள் போகும், சுத்தமாகும். இல்லைன்னா நீ ஒண்ணுமே என்ன பண்ண முடியாது. ஆண்டவர் தான் சொல்றாரு, வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வழக்காடுறதுக்கு போனோமா இல்லையா? யாரு கூட போனோம்? ஆண்டவர் கூட நில்லுன்ற. உனக்கு புரியுதா இல்லையா? நான் வழக்காடுறல, என் கூட நில்லுங்கன்ற. அல்லேலூயா. நீ என்ன தெரிந்து கொண்டு இருக்கிறல்ல, நான் வழக்காடுவேன் தெரியல, எனக்கா கூட நில்லு. அல்லேலூயா. என்ன ஆண்டவர், எல்லாம் உமக்கு தெரியும், நீரே தான் எல்லாம் பண்ணுவீர். கரெக்ட். அப்புறம் எதுக்கு நம்மள அவர் உருவாக்கணும்? எதுக்கு உருவாக்கணும்? யோசித்து பாத்தீங்களா இல்லையா? நான் பெரிய ஆளு, ஒரு ஆள் போனாலும் எத்தனை பேர் வேணா அடி பண்றேன். அப்புறம் என்ன, என் பின்னாடி எத்தனை கோடி இருக்கிறாங்க? 6 கோடி மக்கள் இருக்கிறாங்க. எதுக்கு சொல்லிக்கின? நீ தான் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணுவிய. ஆனா பின்னாடி
ஆண்டவர் அதுதான் சொல்ல வர்றாரு. அவர் எல்லாத்தையும் செய்வார் தான், ஆனால் அவருக்கு பிரியமானது செய்கிற ஜனம் யார் கூட நிக்கணும்? என் ஆண்டவர் கூட நின்னா தானயா அங்க இருக்கிற எதிராளி பிசாசின் கிரியைகளை செய்கிறவர்களுக்கு என்ன வரும்? பயம் வரும். ஏன்னா ஆண்டவர் மேல அவனுக்கு பயம் இருக்கு. ஒன்ன வச்சுதான் அவர் என்ன பண்றான்? சோர்ந்து போக பண்ணுகிறான். நீ உண்மையானவர்கள் அவளுக்கு கூட நின்னீங்கன்னா அவர் இன்னும் என்ன பண்ணுவாரு? என்ன பண்ணுவாரு? உனக்காக வழக்காடுவார்ல, இன்னும் அநேகருக்கு உதவி செய்வார்ல. அதுக்கு மட்டும் உனக்கு என்ன பண்ணாது? மனசே வராது. ஆண்டவர் தான் சொல்றாரு, நீங்க இதெல்லாம் செய்யுங்கள் அப்படி என்று சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சீவென்று இருந்தாலும், அவர் சொல்றார், நீ திருந்தணும்னு நினைச்சிட்டல, சீச்சி மோசம் அப்படின்னு இருந்தா கூட சரி, நான் என்ன பண்ணுவேன்? உன்னை உறைந்த மழையை போல் வெண்மையாகும். ஆண்டு சொல்றாரு, நீங்க மட்டும் சுத்திகரிக்க நினைச்சிட்டீங்கன்னா போதும். நீங்க எவ்வளவு அருவருப்பா இருந்தாலும் சரி, நம்மை ஆண்டு என்ன செய்வாரா? தூய்மையான மழை துளிகளை போல உங்களை என்ன பண்ணுவாராம்? சுத்தம் பண்ணிடுவேன்னு ஆண்டவர் சொல்றாரு. சொல்றாரு, அவைகள் ரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போல ஆகும். அப்படி என்ன அர்த்தம்? ஒயிட் துணி என்ன ஆகுது? ரொம்ப டார்க்கான ரெட்ல ரத்த கரைகளால முழுசும் இதாயிடுச்சு. சரியா? இப்ப அப்படியே பியூரா ஒயிட்டா மாத்த முடியுமா உங்களால? ரத்த கரைகள். ஆண்டவர் சொல்றாரு, அது எவ்வளோ நமது பயங்கர செவப்பா இருந்தாலும் பரவாயில்ல, நான் அதை எப்படி மாத்த போறேன்? வெண்மையா பஞ்சு மாறி என்ன பண்ண போறேன்? தூய்மையாக மாற்றுவேன்னு சொல்றாரு ஆண்டவர். அப்ப நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது என்ன? நீ அவர் கூட நிக்கணும். நீ அவர் வழியில தப்பினுங்க பாரு, ஞானசன் நடத்தீங்க பாரு, மனம் திரும்பினீங்க பாரு. நீங்க அவருடைய வழிகளை பின்பற்றி ஒழுங்கா இருந்தாலே போதும், உங்களை சுத்தம் பண்ணி அதன் மூலியமா சமுதாயத்தை என்ன பண்ணுவார்? அவர் சுத்தம் பண்ணுவார். அதற்காகத்தான் இவ்வளவு சொல்ற. அது எவ்வளவு பெரிய காரியம் இருந்தாலும் நீ மனம் திரும்ப ரெடினா, உன்னை சுத்திகரிக்க ரெடினா, நான் உன்னை என்ன செய்வேன்? சுத்தம் பண்ணுவேன் என்று அவர் சொல்லுகிறார். அவர் சொல்றாரு, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். ஹல்லேலூயா. நாம தேசம், நம்முடைய தேசத்துல நாம் வாழ்கிற நாம் நல்லா இருக்கணும்னா ஆண்டு சொல்றதை என்ன செய்யணும்? நீங்க கேட்டு நடந்தால் நல்லதை என்ன செய்ய முடியும்? உங்களால திருப்தியாக சாப்பிட முடியும். எந்த விதத்தில் தவறான வழியில சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க நல்ல வழியிலே இருந்து நன்மை என்ன செய்ய முடியும்? உங்களால புசிக்க முடியும் என்று சொல்லுகிறார். இதுதான் நம்மை சுத்திகரித்துக் கொள்ளவும், இதன் மூலியமாக பிறருக்கான மாற்றத்தை ஏற்படுத்தவும் முடியும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது.